ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் காலிஃப்ளவர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சுடு தண்ணியில் சால்ட் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்சுட்டு அதில் காலிஃப்ளவரை போட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனில் ஆயில் கொஞ்சம் விட்டுட்டு பட்டை இலை கிராம்பு ஆட் பண்ணிவிட்டு அது கூட வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் அது நல்லா வதக்கி நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா கரம் மசாலா தூள், சீரகத்தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த மசாலா நல்லா அது கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஸோ அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் காலிஃப்ளவர் எடுத்து அது கூட ஆட் பண்ணி மசாலா நல்லா காலிஃப்ளவர் கூட மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணியில் கார்ன்ஃப்ளவர் மாவை மிக்ஸ் பண்ணி அது கூட ஊற்றி விடுங்க. இது நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வரும், திக்னஸ் கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க. விட்டதுக்கப்புறமா அதுக்கு மேலே கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்தியை கசக்கி நல்லா போட்டு விட்டுருங்க. இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட காலிஃப்ளவர் கிரேவி ரெடி. டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, வெஜ் பிரியாணி கூடலாம் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னும் மோர் வீடியோஸ் பார்க்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.